அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்ற 11ஆம் திகதி ஓமான் நாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்த ஒரு பெண்ணின் அழுகை குரல். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஓமான்ல இருந்து இப்போ ஸ்ரீலங்கா நாட்டுக்கு வந்திருக்கிறேன். சரியா, இன்னையோட 5 நாள். இன்றைக்கு டேட் 16. நான் 11ஆம் தேதி நான் நாட்டுக்கு வந்தேன். நான் ஓமான்ல இருந்து வரும்போது 3 லட்சத்துக்கிட்ட செலவழிச்சு வந்திருக்கிறேன். கொரோனா செக்கிங் பண்ணி டிக்கெட் எல்லாமே செஞ்சு நான் வந்திருக்கிறேன். இங்க நாட்டுக்கு இறங்கின பிறகு ஏர்போர்ட்டுக்குள்ள இருந்து வெளியே விட மாட்டேன்ட்டாங்க. என்னைய 10,000 ரூபாய் கட்டினாதான் பிசிஆர் செக் பண்ணதான் விடுவோம்னு சொல்லிட்டாங்க. அடிமை மாதிரி நாயோட கேவலமா அடிமை மாதிரி படுத்தினாங்க. சரியா, அவ்வளவு நான் ரெக்கார்டிங் நான் வீடியோ எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறேன். அவ்வளவுக்கு அடிமையா படுத்தினாங்க எங்களை. பிறகு ஏன்டி இந்த சல்லி 6,700 ரூபா தான் இருந்துச்சு. அதை கொடுத்துதான் திரும்ப பிசர் செக் பண்ணிட்டு விட்டாங்க. விட்ட உடனே அவங்களா ஹோட்டலுக்கு கொண்டு போய் டிரான்ஸ்பஸ்ல கூட்டி வந்தாங்க. கூட்டி வந்துட்டு நிறுவனம் ஃப்ரீயா இல்ல, 1,05,000 ரூபாய் கட்ட சொல்லியிருந்தாங்க. கட்டினாக்கா தான் இதுல கேளு, இல்லாட்டி ஒரு இடம் போவேன் ஏலான்னு சொல்லிட்டாங்க. அண்டு 1,05,000 ரூபாய் நான் என்னோட கையில இருந்து நான் சல்லியை கொடுத்திருக்கிறேன். திரும்ப உள்ளுக்கு வர எனக்கு ஒழுங்கான சாப்பாடு இல்ல, ஒழுங்கான இது இல்ல. சாப்பாடு அந்த கொடுத்ததுக்கு சல்லிக்கு தக்கனமே சாப்பாடு வாரதும் இல்லை. ஒழுங்கான சாப்பாடு காஞ்சி போன பானு, காஞ்சி போன அந்த மெக்கரோனி செஞ்சு தராங்க. எல்லா போட்டோ எல்லா ஆதாரம் வச்சிருக்கிறேன். சரியா, அது இல்லாம இப்ப திரும்ப சொல்றாங்க, காலையில சொல்லிக்கிறேன் 16 தேதி காலையில சொன்னாங்க 26ஆம் தேதி உங்களுக்கு முடியுது வீட்டுக்கு போறதுக்கு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் சல்லி கட்டணும் டிரான்ஸ்பஸ்ல கொண்டு விடுறதுக்கா. என்னதுக்கு இவ்வளவு சல்லி எடுக்கிறாங்க இந்த ஸ்ரீலங்காவில? ஏன் இவங்க இப்படி படுத்துறாங்க? இவங்களுக்கு என்ன வேணுமா? மனுஷங்களை மாடா மனுஷன நாங்கள்லாம். எனக்காக நான் எந்த இதுவும் ஹெல்ப் எல்லாம் கேட்கல. இந்த நாட்டுக்கு வாரத்துக்காக தயாராகிக்கிறாங்க நிறைய பேர் உங்க வெளிநாட்டுகள்ல. அவங்களுக்கு இந்த நியூஸ் அனுப்பணும். இது எல்லாருக்கும் இந்த வீடியோ இந்த ரெக்கார்டிங்க ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து ஏதாச்சும் பண்ணினாதான் இந்த அரசாங்கத்துக்கு ஏதாச்சும் கத்து கொடுக்க இயலும். எனக்கு மனம்லாம் பத்தது. என்னைய மாதிரி எவ்வளவு பொண்ணுங்க இங்க என்னையோட சேர்ந்து வந்த பேர் நிறைய பேர் ஈக்கிறாங்க. 500 பேர் வந்திருக்கிறாங்க தெரியுமா? 500 பேர் இந்த ஹோட்டலுக்கு எவ்வளவு சல்லி கட்டிக்கிறான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ரூமுக்கு 2,10,000 ரூபா. ஒரு ரூமுக்கு 2,10,000 ரூபா. எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியும். இந்த அரசாங்கத்துக்கு சரியான ஒரு பாடம் கத்து கொடுக்கணும். இந்த ரெக்கார்டிங் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.